இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக கிராம ஊராட்சி செயலாளர் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம் இப்போ பார்க்குறோம். ஸோ மக்களை, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை தட்டி விட்டுக்கோங்க. தமிழ்நாடு கிராம உதவியாளர் பணி 2026 ஒரு முழு விவரத்தை வழிகாட்டி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாடு கிராம வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் சுமார் 1050 ஓகேங்களா 1050க்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சி செயலாளர் பணியிடங்களுக்கான புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு குறித்து இந்த தகவல்களை இந்த வீடியோ உங்களுக்கு வழங்குகிறது. இந்த பணிகளுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் விண்ணப்பதாரர்கள் 18 வயது முதல் 45 வயதுக்குள் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்ப செயல்முறை ஆன்லைன் வழியாக செப்டம்பர் 10 முதல் 2026 முதல் நவம்பர் 23 2026 வரை நடைபெற வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணல் மூலம் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றும் இதற்கான ஊதியம் 15,900 முதல் 50,400 வரை இருக்கும் என்பது விளக்கப்பட்டுள்ளது. மேலும் இடஒதுக்கீடு வாரியான வயது வரம்பு தளர்வுகள் மற்றும் மாவட்ட வாரியான உத்தேச காலி பணியிடங்கள் பற்றிய விவரங்களையும் இந்த தொகுப்பு உள்ளடக்கியுள்ளது. ஆர்வம் உள்ளவர்கள் தேவையான ஆவணங்களை முன்னரே தயார் செய்து வைத்துக் கொள்ளுமாறு இந்த வீடியோ மூலமாக அறிவுறுத்தப்படுகிறதுங்க. ஸோ இந்த கிராம உதவியாளருக்கு உண்டான பணியிடங்களுடைய அறிவிப்பு. ஸோ கிட்டத்தட்ட 1050க்கும் மேற்பட்ட காலியிடங்கள் 37 மாவட்டங்களில் கொண்டு வர போகிறாங்க. ஆன்லைன் மூலமாக டிஎன்ஆர்டி அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் தபால் மூலம் கிடையாதுங்க. உத்தேச அறிவிப்பு செப்டம்பர் 10 நவம்பர் 23க்குள்ளே வரோம். விண்ணப்பிக்கும் முறை 100% ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்கப்படும் அப்படின்றத தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. நேரடி நியமனம் அப்படின்றது ஒரு சில அறிவிப்புகள் இருக்குது, ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது கிடையாது. ஸோ அடிப்படை தகுதிகள், இந்த வருமானம் மற்றும் சலுகைகள் பார்க்குறப்ப 4000 முதல் 6000 வரை பஞ்சாயத்து உள்ளாட்சி மற்றும் படிகள் மாவட்ட வாரியாக மாறுபடும். அடிப்படை ஊதியம் 15,900 50,400 வரைக்கும் அரசு வேலைக்கான முழுமையான சம்பளமும் பாதுகாப்பு ஊதியமும் இதில் இருக்கும். ஸோ யாருக்கு முன்னுரிமை கிடைக்கும்? அடிப்படை தகுதிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், சரளமாக பேச தெரிஞ்சிருக்கணும். தமிழ் வழியில் பயின்றவர்கள் PSTM சர்டிஃபிகேட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் முன்னுரிமை. ஓகேங்களா. பதிவு மூப்பு உணர்வு 20 to 15 to 20. ஆதரவற்ற விதவைகள், கலப்பு திருமணம் செய்தவர்கள். பொதுப்பிரிவினருக்கு 32 வயது, SC/STக்கு 37, BC MBC DNCக்கு 34. ஸோ இது இருந்தாலே அவங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ தேர்வு மற்றும் இந்த பாடத்திட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாடத்திட்டம் தேர்வுக்கான வியூகம் அப்படின்னா 100 மதிப்பெண்கள் 2 மணி நேரம், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள், கணிதம், ஆங்கில மொழி, பொது விழிப்புணர்வு, பகுத்தறிவு. எதிர்மறை மதிப்பெண்கள் நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு தேர்வுகள் இருக்கும் அப்படின்றத கொடுக்காங்க. இலக்கு மதிப்பெண்கள் முந்தைய 2024 தேர்வின் அடிப்படையில் பாதுகாப்பான மதிப்பெண்கள் OBC BC முஸ்லீம் 62 to 65, SC/STக்கு 58 to 63. இது 2024 இந்த மதிப்பெண்கள் எடுத்தவங்க வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். 37 மாவட்டங்களுக்கு தனித்தனியாக காலி பணியிடங்கள் அறிவிக்கப்படும். உதாரணம் ஒரு மாவட்டம் 33 காலி பணியிடங்கள் ஒவ்வொரு BC MBC SC/STன்னு தனித்தனியாக பிரித்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணப்பிக்க கட்டணம் பார்த்திங்கன்னா BC MBC DNCக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 100 ரூபா, SC/STக்கு 50 ரூபா. தபால் மூலமாக கண்டிப்பாக அனுப்ப முடியாது. ஆன்லைன் TNRD மூலமாக மட்டும்தான் அனுப்ப முடியும். இணையதளம் மூலமாக லிங்கை கிளிக் செஞ்சுட்டு நீங்கள் அனுப்பிக்கலாம் அப்படின்றத அவங்க குறிப்பிட்றாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே இப்போதே தயார்படுத்திக்கோங்க. வேலைவாய்ப்பு பதிவு, ஜாதி சான்றிதழ், PSTM சான்றிதழ், சிறப்பு ஏதாவது விதவை மற்றும் கலப்பு திருமண சான்றிதழ் இருந்தால் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சில தினங்கள், இன்னும் 10 தினங்களில் இதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. ஸோ தயாராகிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் நாம் விளக்கி சொல்லியிருக்கோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.